விஜய் முதல்வராவதில் தொடரும் சிக்கல். நீதிமன்ற உத்தரவை மீறுகிறாரா கவர்னர்? திமுக கூட்டணி உடைந்தது. ஸ்டாலினுக்கு அடுத்த அடி. தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தது காங்கிரஸ். பனையூரில் உள்ள விஜயை சந்தித்த காங்கிரஸ் தலைவர்கள். திமுகவுடன் கூட்டணி முடிந்து விட்டது. மாணிக்கம் தாகூர் பேச்சு. பெரும்பான்மையை நிரூபிக்க 2 நாட்கள் அவகாசம். கவர்னர். காங்கிரஸ் கட்சி செய்தது பச்சை துரோகம். TR பாலு பேச்சு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. ஆட்சி அமைக்க உரிமை கோரிய விஜயிடம் 118 MLAக்களின் ஆதரவு கடிதத்தை கவர்னர் கேட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. தற்போது காங்கிரஸ் கட்சியின் 5 MLAக்களுடன் சேர்த்து தாவேகாவுக்கு மொத்தம் 112 MLAக்களின் ஆதரவு மட்டுமே உள்ளது. இதனால் திட்டமிட்டபடி இன்று நடைபெற இருந்த பதவியேற்பு விழா ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது விஜய்க்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் இருந்து விலகிய காங்கிரஸ் கட்சி தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டாம் என நேற்று ஸ்டாலின் கூறியதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் 10 ஆண்டுகளாக திமுகவுடன் பயணம் செய்த காங்கிரஸ் கட்சி விலகி இருப்பது ஆட்சியை இழந்துள்ள திமுகவுக்கு அடுத்த அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அதே நேரம் IUML தாவேகா ஆதரவு இல்லை என தெரிவித்திருந்தது. தாவேகா ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அடுத்து வரும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் 2029 லோக்சபா தேர்தலிலும் தாவேகா கூட்டணியில் இணைந்து பயணம் செய்வதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. அக்கட்சியின் 5 MLAக்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் பனையூரில் உள்ள தாவேகாவின் அலுவலகத்திற்கு சென்று விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பனையூரில் உள்ள தாவேகா கட்சி அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சி முக்கிய தலைவர்கள் விஜயை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். காங்கிரஸ் கட்சி மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், செல்வ பெருந்தகை, பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் அக்கட்சியின் MLAக்கள் இணைந்து காங்கிரசின் துண்டை விஜய்க்கு அணிவித்தனர். மரியாதை நிமித்தமாக சிறிது நேரம் அந்த துண்டை விஜய் அணிந்திருந்தார். திமுகவுடனான கூட்டணி தேர்தலுக்கானது. அது முடிந்துவிட்டது என மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். மதுரையில் பேசிய அவர், தங்களை பொறுத்தவரை மீண்டும் பாஜக வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம். காங்கிரஸ் நிலைப்பாட்டை கிரீஷ் சோடங்கர் அறிவிக்கும் வரை யார் பேசினாலும் அர்த்தம் இல்லை என்றார். மேலும் எம்ஜிஆர் திமுக பேசிய அதே மதச்சார்பற்ற கொள்கையை தான் விஜயும் பேசுகிறார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 118 MLAக்களின் ஆதரவு கடிதத்தை விஜய் வழங்காததால் பெரும்பான்மையை நிரூபிக்க கவர்னர் 2 நாட்கள் அவகாசம் அளித்துள்ளார். லோக்பவனில் கவர்னர் RV அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோரினார். இதனையடுத்து முதல்வராக பதவியேற்ற 2 நாட்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என கவர்னர் உத்தரவிட்டுள்ளார். தேர்தலில் பெரும்பான்மை இடங்களை வென்ற கட்சியை ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பு விடுக்க வேண்டும். தற்போது தாவேகாவிடம் 118 MLAக்களின் ஆதரவு கடிதத்தை கவர்னர் கேட்டுள்ளார். 1994 நடந்த SR பொம்மை வழக்கில் ஆட்சி அமைக்கும் அரசு சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபித்தால் போதும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி அறுதி பெரும்பான்மையை நிரூபித்த பிறகே தாவேகா ஆட்சி அமைக்க முடியும் என கவர்னர் கூற முடியாது. குறுக்கு வழியில் அதிகாரத்தை பிடிக்க பாஜக செய்யும் அதே வேலையைத்தான் தற்போது காங்கிரஸ் கட்சியும் செய்திருப்பதாக TR பாலு விமர்சித்துள்ளார். இது திமுக ஆட்சி அமையும் என்று நம்பி வாக்களித்த மக்களுக்கு செய்யும் பச்சை துரோகம் எனவும் தெரிவித்துள்ளார். தாவேகாவுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவளித்தது சந்தர்ப்பவாதம் என்றும் கூறியுள்ளார். தோல்வியும் துரோகமும் திமுகவுக்கு புதிதல்ல, இதற்கு காலம் பதில் சொல்லும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.